வானொலியின் சார்பாக, வார்த்தையின் வெளிச்சத்தின் பிள்ளைகளின் சார்பாக, கேட்கிற பிள்ளைகளின் சார்பாக, 110 நாடுகளை கேட்கிற தேவன் பிள்ளைகளின் சார்பாக அவரை அன்போடு அழைப்போமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஜான் பால் ஆனந்த். Praise the Lord. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். அதிகாலை வேலை 7 மணி உங்கள் நேரம். தேவ செய்திகளுக்கு வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளே வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் ஆவியானவர் உங்களோடு பேசின வார்த்தை என்ன, அதை நாங்கள் அறிய மிக மிக ஆவலோடு இருக்கிறோம். இப்பொழுது பாசம் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென். வார்த்தையின் வெளிச்சம் சங்கமம் வானொலி நேயர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாயிருக்கும் என்கிற ஒரு தலைப்பின் கீழே இன்றைய செய்தியை நாம் பார்க்கலாம். பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் பிந்தின ஆலயத்தின் காலமாய் இருக்கிறது. கடைசி நாட்களின் கர்த்தருடைய வருகைக்கு கடைசி நாட்களின் நெருக்கமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம் என்ன? இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை எப்பொழுதும் பெரிதாய் இருக்கும் என்று நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்முடைய தேவன் பெரிய தேவன். அவர் எப்பொழுதும் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆலயத்தின் மகிமையை கூட அவர் பெரிதாக செய்ய போகிறதாக இந்த கடைசி காலங்களிலே தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த நாட்களிலே எத்தனையோ சத்தியங்கள் காலப்போக்கிலே அவ்வளவாய் ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, மறைக்கப்பட்டது போல் காணப்படுகிறது. அதிலே ஒரு சத்தியம்தான் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் என்கிற ஒரு சத்தியமானது இந்த கடைசி நாட்களிலே தேவன் அதை பற்றிய வெளிப்பாடுகளை அதிகமாக இந்த நாட்களிலே கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் நாளடைவிலே மறைந்து போனதற்கு காரணம் என்னவென்றால், அதாவது the goodness and the greatness of God இதெல்லாம் ஏன் மறைந்து போனது? மகிமையின் பிரசன்னம் போன்ற காரியங்கள் எல்லாம் ஏன் அவ்வளவாய் சமீப காலங்களிலே அது பிரசங்கிக்கப்படாமல் மறைக்கப்பட்டது என்றெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, ஜனங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததினால்தான் அநேக சத்தியங்கள் மறைக்கப்பட்டது போல் காணப்படுகிறது. ஆனால் இந்த கடைசி காலங்களிலே பரிசுத்த ஆவியானவர் அவைகள் எல்லாம் திரும்பவும் ரெஸ்டோர் பண்ணி கொண்டு வருகிறார். அதிலே ஒரு காரியம், இந்த மகிமையின் பிரசன்னத்தை ஆண்டவர் மறுபடியும் நம் மத்தியிலே சீரமைத்து அந்த வெளிப்பாடுகளை இந்த நாட்களிலே கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் நாம் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் அறிவதற்கு எல்லாவிதமான பயபக்தியோடு, மரியாதையோடு, தேவ பயத்தோடு நாம் அணுகும் பொழுது கர்த்தர் மறுபடியுமாய் மறைக்கப்பட்ட அந்த சத்தியங்களை நமக்கு ரெஸ்டோர், மறுசீரமைப்பு பண்ணி தருகிறார். அதிலே ஒரு சத்தியம்தான் தேவ மகிமையின் பிரசன்னத்தின் சத்தியம். இந்த கடைசி நாட்களிலே இந்த கர்த்தருடைய மகிமையானது அதிகமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே, சபைகளிலே, தேசங்களிலே
கர்த்தர் அதை உதிக்க பண்ணுவார். இந்த தேவ மகிமையை மறுசீரமைப்பு பண்ணுகிற காரியங்களை குறித்துதான வாக்கு தத்தங்களை நாம் அறிய வேண்டும் என்றால், எசேயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களையும், ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3-9 வசனங்களையும் நாம் ஒப்பிட்டு படிக்கும் பொழுது, எப்படி இந்த கடைசி காலத்திலே தேவனானவர் தமது மகிமையின் பிரசன்னத்தை மறுசீரமைப்பு பண்ணுகிறார், ரெஸ்டோர் பண்ணுகிறார், அதை குறித்துதான வாக்கு தத்தம் தான் இந்த 2 புத்தகங்களிலும் இருக்கிறது. இந்த 2 புத்தகத்துக்கும் மிகவும் நெருக்கமான ஒரு பிணைப்பு தொடர்பு இருப்பதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக, எசேயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய மகிமை, அவருடைய வெளிச்சம் உதித்தது என்று நாம் பார்க்கிறோம். மறுபடியும் அந்த மகிமையை ஆண்டவர் நமக்குள்ள ரெஸ்டோர் பண்ணி இருக்கிறார், மறுசீரமைப்பு பண்ணி நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட மகிமை நம்மை மூடிக்கொண்டதனாலே 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அவருடைய மகிமை, தேவ மகிமை உன்மேல் காணப்படும் என்பது வாக்கு தத்தம். அந்த தேவ மகிமை நம்மேல் காணப்படும் பொழுது, தேவ மகிமையின் பிரசன்னத்தினால் நாம் நிரப்பப்படும் பொழுது, தேவ வெளிச்சம் ஒளி நமக்குள்ளே அதிகமாய் வரும் பொழுது என்ன நடக்கிறது? 3ஆம் வசனத்திலே, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் எல்லாம் வருவார்கள், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் எல்லாம் வருவார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். இதே எசேயாவின் புஸ்தகத்திலே இப்படி மகிமை நம்மேல் காணப்படும், உதிக்கும் என்றெல்லாம் சொல்லுகிற இடத்திலே தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்திலே என்ன பார்க்கிறோம்? திடீரென்று அங்கு ஒரு வித்தியாசமான வார்த்தையும் பார்க்கிறோம். எசேயா 60:6 ஒட்டகங்களின் ஏராளம், மீதியான் எப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும், சேபாவில் உள்ளவர்கள் யாவரையும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். இங்கே கர்த்தருடைய துதியை எல்லா பக்கத்திலும் ஜனங்கள் வந்து பிரசித்தப்படுத்துவார்கள். அப்படி வரும்பொழுது அவர்கள் பொன்னை கொண்டு வருவார்கள், தூப வர்க்கத்தை கொண்டு வந்து பிரஸ்தாபப்படுத்துவார்கள் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து 7ஆம் வசனத்திலே மீண்டும் அந்த மகிமையை அவர் உறுதிப்படுத்தி பேசுகிறார். அந்த 7ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிப்பீர்கள் என்றால், எசேயா 60:7 பின்பகுதியிலே, என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கு தத்தத்தை மீண்டுமாய் அங்கே வலியுறுத்துகிறார். அப்ப ஆண்டவருடைய ஆலயம் எப்படி மகிமை உள்ளதாய் இருக்க வேண்டும்? இதை 2 அர்த்தத்தில் கொள்ளலாம். உலகில் பிரகாரமான எல்லா ஜனங்களும் கர்த்தரை யோகபித்து ஆராதிக்கிற ஸ்தலத்தையும் நாம் குறிப்பிடலாம். புதிய ஏற்பாட்டின்படி நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார்.
உங்கள் சரீரங்களே தேவனுடைய பரிசுத்த ஆலயம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளிற்குள்ளே மகிமையின் ஆலயத்தை அவர் மகிமைப்படுத்துவேன் என்பதுதான் வாக்கு தத்தம் என்றும் நாம் பார்க்கிறோம். இன்னும் 9ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளும் அவர்களோடு கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே உனக்காய் காத்திருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். இதே சத்தியங்களை தான் மீண்டுமாய் நாம் என்ன செய்கிறோம்? ஆகாய் புஸ்தகத்திலேயே வாசிக்கும் பொழுது இதோடு இணைந்த சத்தியங்களையும் அங்கு தொடர்பாக நாம் படிக்க இருக்கிறோம். ஆகாயின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்கள், உங்களுக்குள்ளே மீந்து இருக்கிறவர்கள் யார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப ஆலயத்தின் முந்தின மகிமை ஒன்று இருப்பதை இங்கே நினைப்பூட்டுவதை நாம் மனதிலே கொள்வோம். பிறகு அவர் என்ன சொல்லுகிறார்? இப்படியே அவர் அந்த மகிமையின் காரியங்களை சொல்லு வரும் பொழுது ஒரு காரியத்தை மீண்டும் வலியுறுத்துகிறார். அதே ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். இங்கே ஒரு பெரிய ஷேக்கிங் குறித்து பேசுவதையும் நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த எசையா 60 அந்த அதிகாரத்தில் நாம் என்னென்ன காரியங்களை பார்க்கிறோமோ அதே காரியத்தை தான் இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் மிக நெருக்கமான அதே சத்தியங்களை மீண்டும் இங்கே வலியுறுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். இங்கேயும் தேவனுடைய மகிமையை பேசுகிற விஷயத்துல ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் இங்கேயும் உறுதிப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிறகு அதே ஆகாய் 2:8 பாருங்கள், வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேவ மகிமையை பற்றி பேசுகிறதான வேளையிலே இங்கே வெள்ளியை பற்றியும் பேசுகிறார், பொன்னையும் பற்றி பேசுகிறார். இதேதான் எசையாவிலும் பார்த்தோம். இப்பொழுது ஆகாயிலும் தேவ மகிமையை பற்றி நாம் பார்க்கிறதான வேளையிலே இந்த வெள்ளி பொன் அங்கே முக்கியத்துவம் இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். பிறகு 9ஆம் வசனத்தினுடைய வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆகாய் 2:9 முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் வாக்கு தத்தம். தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆண்டின் 2025ஆம் ஆண்டின் கடைசி மாதம் டிசம்பர்ல நாம் பிரவேசித்திருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாட்களிலே கர்த்தருடைய கிருபையினால் 2026 புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். அநேகருக்கு இந்த புதிய ஆண்டு வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்கும் என்று ஏக்கத்தோடு காத்திருப்பார்கள், ஜெபித்து கொண்டிருப்பார்கள். தேவன் நமக்கு திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறார்,
வரப்போகிற நாட்கள் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்க போகிறது? முந்தின ஆலயத்தின் மகிமை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். ஆகவே 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு எல்லா நாட்களிலும் தேவ மகிமையை உலகம் எங்கும் மக்கள் காண ஆரம்பிப்பார்கள். அவருடைய மகிமையின் பிரசன்னம் பூமியை சூழ்ந்து கொள்ளும். ஒருவேளை உலகில் பிரகாரமான மக்கள் மத்தியிலே இருள் இருக்கலாம், அவர்கள் கொடிய காலங்களுக்குள் பிரவேசிக்கலாம். ஆனாலும் கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள், உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள், அவருக்கு பயந்தவர்கள், அவருக்கு கீழ்ப்படுகிற, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் மேல் கர்த்தரே உதிப்பார். கர்த்தருடைய மகிமையினால் அவர்களை நிரப்பார். அவர்களை மகிமையின் ஆலயமாகிய அவர்களை சரீரத்தை இன்னும் மகிமைப்படுத்த போகிறார். அது மாத்திரமல்ல, இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இதை நாம் சுருக்கமாக பார்க்க வேண்டும் என்றால் 3 காரியங்கள் இங்கே தொடர்ச்சியாய் நடைபெறுவதை நீங்கள் பார்க்கலாம். முதலாவது காரியம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமையை பெரிதாய் நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் முதலாவது என்ன காரியம் நடைபெற பெறும் என்றால், அந்த ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7 சொல்லப்பட்டபடி, இன்னும் கொஞ்ச காலத்துக்குள் இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். உலகம் முழுதுமாக ஒரு பெரிய அசைவை, ஷேக்கிங்கை நாம் முதலாவது பார்க்க போகிறோம். நீங்கள் கடந்த 4 வருடங்களாய் குறிப்பிட்ட தோராயமாய் கணக்கெடுத்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் இப்பொழுதே எல்லார் மத்தியிலே ஒரு அசைவை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். தேசங்கள் எல்லாம் இப்போது அசைந்து கொண்டிருக்கிறது. அது வானமானாலும் பூமியானாலும் வெட்டாந்தரையானாலும் அங்கங்கே சில அசைவுகள், ஷேக்கிங் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் கிறிஸ்துவ குடும்பங்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் மத்தியிலே கூட அநேக அசைவுகளை நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். இந்த அசைவு நேரங்களிலே நாம் சோர்ந்து போக கூடாது. ஏன் எனக்கு இந்த அசைவு வந்தது? என் குடும்பத்தில் ஏன் இந்த ஷேக்கிங் நடந்து கொண்டு இருக்கிறது? ஏன் இந்த கட்டத்துக்குள் என்ன ஆண்டவர் பிரவேசிக்க அனுமதித்தார் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனாலும் கலங்காதே இருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் தேசங்களிலே பல காரியங்களினால் நீங்கள் அசைக்கப்படுவீர்களானால் இது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால், நீங்களும் இந்த மாபெரும் தேவ மகிமை, பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்ற அந்த எழுப்புதலிலே நீங்கள் ஒரு வேட்பாளர், கேண்டிடேட்டா இருக்கிறீர்கள். அதனால்தான் உங்களுக்கு ஒரு அசைவு. ஆகவே தேவன் அவருக்கு விருப்பம் இல்லாத எல்லா காரியத்தையும் நம் மத்தியிலிருந்து அவர் எடுத்து போடுவார். களிம்பு, மண், உபயோகமில்லாத காரியங்கள், தீய சுபாவங்கள், மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள், மாம்ச கிரியைகள், பாவ கிரியைகள், இது எல்லாத்தையும் அவர் சுட்டு எரித்து நம்மை முற்றிலுமாய் ஒரு சரியான சுத்திகரிப்புக்குள், பரிசுத்தத்துக்குள் நம்மை அவர் வழி நடத்துவார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பரிசுத்தராய் இருக்கிறார். அவருடைய ஜனங்களும் மகா பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆகவே தான் ஒரு பெரிய சுத்திகரிப்பு, ஒரு ஷேக்கிங், எதெல்லாம் அசைக்கப்பட வேண்டுமோ அந்த காரியங்களை நமக்குள்ளே தேவன் அசைத்து கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற அந்த களிம்பு, சரீர காரியங்கள், சரீரத்தின் செய்கைகள், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காத எல்லா மாம்ச கிரியைகள், உலக காரியங்கள் அகற்றப்பட வேண்டிய, தேவன் அருவருக்கிற எல்லா தீய காரியங்களும் நம்மை விட்டு அவர் சுத்திகரித்து நமக்குள்ள ஒரு அசைவை உண்டு பண்ணி நம்மளை இப்பொழுது சுத்திகரிப்பின் பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறார்.
இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். யோசுவா சொன்னார், இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை உங்கள் மத்தியிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். புதிய ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டாய் இருக்க வேண்டும் என்றால், ஆலயத்தின் பிந்தின மகிமை பெரிதாய் நாம் காண வேண்டும் என்றால், இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்த்து, வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பாரும் என்று ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நம்முடைய அசுத்தங்கள் எல்லாம் வெளிவரும். ஆவியானவர் நம்முடைய பாவத்தை நீதியை குறித்தெல்லாம் கண்டித்து பேசுவார். அறிக்கை செய்து விட்டு உண்மையான மனம் திரும்புதலுக்குள் பிரவேசித்து, நாம் இயேசுவின் இரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். நிச்சயமாய் புதிய ஆண்டிலே ஒரு மகிமையான பெரிய பெரிய அனுபவங்களுக்குள் தேவன் நம்மை வழி நடத்துவார். ஆகவே ஒரு மாபெரும் எழுப்புதலுக்கு முன்பாக அசைவு உண்டாகும் எல்லா தேசங்களிலே இரண்டாவது முக்கிய காரியம், அங்கே திடீர் என்று வெள்ளி பற்றி பொன்னை பற்றி பேசுகிறார். ஆம், இந்த மாபெரும் எழுப்புதலிலே கர்த்தர் வெல்த் டிரான்ஸ்பர் என்கிற ஒரு ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே வரும். நாம் அநேக குடும்பங்கள், ஊழியங்கள் பண பற்றாக்குறையினால் வாடுவதை நாம் பார்க்கிறோம். பெரிய அளவிலே ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு இந்த பண பிரச்சனை ஒரு பெரிய தடையா இருப்பதை பார்ப்பீர்கள். ஆனால் புதிய ஆண்டிலே, வரப்போகிற ஆண்டிலே ஒரு பெரிய பைனான்சியல் பிரேக் த்ரூ, அந்த விஷயத்திலே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை, வெல்த் டிரான்ஸ்பர். வேதம் சொல்கிறது, பாவிகள் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்கு எதிர்பாராத இடத்திலெல்லாம் கர்த்தர் நமக்கு ஊழியத்துக்காக, அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, அவருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஒரு பெரிய பைனான்சியல் பிரேக் த்ரூ நமக்கு கட்டளையிடுவார். வெள்ளி பொன்னை கொண்டு வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் பாதங்களில் வைப்பார்கள். இதையும் நாம் புதிய ஆண்டிலே வரப்போகிற நாட்களிலே பார்க்க போகிறோம். மூன்றாவது காரியம் என்ன வாக்கு தத்துவம்? 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறீங்க, 2:9, முந்தின ஆலயத்தின் மகிமை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். முந்தின ஆலயம் என்று வரும்பொழுது நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்போஸ்தல திருச்சபையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதி அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்தை படித்து பாருங்கள். முந்தின ஆலயத்தின் மகிமை நமக்கு எப்படி இருந்தது? பெந்தகோஸ்து என்ற ஒரு நாள் வந்தது 2ஆம் அதிகாரத்திலே. எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். வெவ்வேறு ஊரிலிருந்து வந்தவர்கள் எல்லாம், இவர்கள் எல்லாம் கலிலேயர், எப்படி நம்முடைய சொந்த பாஷை பேசுகிறார்கள் என்று பிரமிக்கத்தக்க அதிசயங்களை 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது பேதுரும் யோவானும் ஒரு சப்பானியை, தாயின் வயிற்றிலேயே நடக்க முடியாதவனை இயேசுவின் நாமத்திலே நடக்க வைத்து பிரசங்கம் பண்ணினார்கள். முதல்ல அந்த பெந்தகோஸ்து அனுபவத்துக்கு பிறகு 3000 என்றும், இதற்கு பிறகு அந்த பிரசங்கத்திலே 5000 பேரும் என்று ஒரே பிரசங்கத்திலே, அதற்கு அப்புறம் அனனியா சப்ரால் விஷயத்திலே அங்கே ஒரு அற்புதம் 5ஆம் அதிகாரத்திலே நடைபெறுகிறது. அங்கே பார்க்கும் பொழுது அங்கேயும் திரளான ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று எல்லாம் பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் தொடர்ச்சியா பாருங்க, பேதுரு நடந்து போனாலே போதும், அவனுடைய நிழலிலே கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இருந்தபடினால், அங்கே அந்த வல்லமையினாலே, அந்த நிழலினாலே எல்லா வியாதிஸ்தர்கள் சொஸ்தமானார்கள் என்று பார்க்கிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பவுல் பின்னாட்களே வந்த பவுலுடைய உருமால்கள், கச்சைகளை அது போட அசுத்த ஆவிகள் புறப்பட்டது. வியாதிஸ்தர்கள் சுகமானார்கள், ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள், திரளான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ சபையில சேர்க்கப்பட்டார்கள். ஒரு பெரிய சர்ச் குரோத்தே நடைபெற்றது என்று பார்க்கிறோம். இந்த எழுப்புதலானது உலகம் எங்கும் பரவி கிறிஸ்துவம் எல்லா இடத்திலும் பரம்பி சென்றதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே தான் நடக்க போகிறது. அதை விட அது முந்தின ஆலயத்தின் மகிமை. ஆனால் முந்தின ஆலயத்தின் மகிமை அவ்வளவு பெரிதா இருக்கும் என்றால், பிந்தின ஆலயத்தின் மகிமை அதைவிட பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம்.
கர்த்தர் உங்களையும் என்னையும் சாட்சியா வைத்திருக்கிறார். ஆயத்தமாகுங்கள். உலகமெங்கும் ஒரு மாபெரும் எழுப்புதல், பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் வெடிக்க போகிறது. எல்லா இடங்களிலும் அசைவு ஆரம்பிக்கப்பட்டது. எல்லா இடங்களிலும் வெள்ளி பொன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணி விடுவிக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவ மகிமையினால் நிரப்பப்பட வாஞ்சிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, என்னையும் எனக்கும் அந்த மகிமையை காண்பித்தருளும். என்னையும் என் வீட்டாரையும் சபையாரையும் என் தேசத்தையும் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் மூடி அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யும் என்று கேட்போம். ஒரு சகோதரி இருந்தாள். அவள் தினந்தோறும் காலையிலே 3 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்திலேயே காத்திருப்பாள், ஜபத்திலே. மாலையிலும் ஒரு 3 மணி, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தேவ சமூகத்திலே பிரசன்னத்திலே கழித்தாள். தொடர்ந்து 2 வருடம் அந்த மகிமையினால் என்னை நிரப்பும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தாள். நாட்கள்ல என்ன நடந்தது? தேவன் அவருடைய மகிமையினால், ஆவியினால், பிரசன்னத்தினால் அவளை மூடிவிட்டார். அவள் எந்த கூட்டத்துல போய் உட்கார்ந்தாலும் சரி, அவளை சுற்றி எத்தனையோ கிலோமீட்டர் அளவில் வந்து உட்கார்ற ஜனங்கள்லாம் தானாகவே சுகம் பெற்றார்கள். ஏனென்றால் மகிமையின் பிரசன்னம் அவளை சூழ்ந்திருந்தது. அந்த பிரசன்னத்தின் வல்லமையிலே அநேகர் சுகமாக்கப்பட்டார்கள், அநேகர் விடுவிக்கப்பட்டார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் அதிகமாய் நேரங்கள் காலங்களை செலவழிக்க, வேதத்தை வாசிக்க, ஆலயத்தில் போய் ஆராதிக்க, தேவனை துதிக்க, ஜெபிக்க, தேவ சமூகத்திலே நாம் நேரங்களை கழிக்க ஒப்பு கொடுக்கும் போது அந்த மகிமையின் ஆவியால் நம்மை நிரப்பி அற்புதமாய் நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் தாமே அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் ஜோர்போல் ஆனந்த். உங்களுடைய செய்தி மிக மிக ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஆழமான சத்தியம், அற்புதமான சத்தியம். ஆவியானவர் தான் உங்களுக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு மாமிச சிந்தையிலே இந்த வெளிப்பாடு வராது. அதாவது எஸ்ஐயா அதிகாரம் 60ஆம் அதிகாரம் 1, 2, 3 அந்த வசனங்களை நீங்கள் எடுத்து ஆகாய 2ஆம் அதிகாரத்திலே தொகுத்து இந்த வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறீர்கள். உண்மையிலே மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த காரணம், இந்த தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் குறைஞ்சு கொண்டு போறது காரணம், ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை. தேவாலயத்துக்கு போனாலும், ஒரு பிரசங்கத்தை கேட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாதபடியினாலே தான் இந்த நீங்க சொன்ன வார்த்தைக்கு விளக்கத்தை கொடுத்துருக்கிறது.